பொன்னுலகம் மகாராஜா, அந்த பொன்னுலகம் என்பது உங்களுக்கு அது மகாராஜா. சரி, நீங்க அப்படியா இருந்தாலும் உங்களுக்கு மாலை முடிந்து விட்டதா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறேன். ஆமா பாருங்க, என்னோட தேவியாரோட பேர் என்ன? அவ எப்பேர் பட்டவன்? காலு மகாராஜா, காலு காலையில வாங்கி தர ஞாயிற்றுக்கிழமை அறுப்பாங்க. மகாராஜா காலு, நான் எந்த நாட்டு அரசியல் திருமணம் செய்தேன்? காலு மேய்ச்சி காத்திர கோதம் என் மனைவியால் எப்பேர் பட்டவன்? பேர் அழகு வாய்ந்தேன். பேர் பட்ட அழகுடைய யாரு? என் தேவி பெயர் இந்திராணி. ஓ, தேவி பேரு இந்திராணி. சரி, அப்படி இந்திராணியை திருமணம் செய்து இந்த தெய்வலோகத்திலே நாங்கள் சீர்திருத்தமாக வாழ்ந்திருக்கிறோம். ஆனா காலையில எழுந்திரிச்சோன்னே உனக்கு என்ன வேலை? காலையில எழுந்திரிச்சோன்னா பாத்ரூம் காட்டு பக்கம் போவோம். அதையே அவனை கேட்டாங்க. காலையில உன்னுடைய நாட்டுல உனக்கு என்ன வேலை? எங்க நாட்டுல என்ன? எங்க வீட்டுல நாட்டுலயா? எனக்கு என்ன வேலை? நாடெல்லாம் தெரியாதா? கொசு மருந்தா இல்ல கொரோனா மருந்தா? நான் அடிக்கிற மருந்தாலும் கொசு சின்னதாக கூட பெருசாகி போயிடும். ஆமா இல்லடா, காலையில எழுதி உடனே என்னுடைய தேசத்திலே என்னுடைய அரசாங்கம் எப்படி? என்னுடையதா? என்னுடைய அரசாங்கம். உன்னுடைய எப்படியா? கற்புடா மனைவி கணவனே கண் கண்ட தெய்வம் என்று கும்பிடுறாங்களா? எல்லார் வீட்டிலையும் கும்பிடுறாங்க. உன் வீட்டுல? எங்க வீட்டுல கும்பிடுறதில்ல. என்னடா சொல்ற? நாங்க கூத்து வந்தா எப்படி கும்பிடுவாங்க? தவறாக முறையா பேசுகிறாயா உன் மனைவி? எப்படி எப்படி? ஐயோ சாமி, என்னென்ன பேசுறான் தெரியுமா? ராத்திரில கூத்துக்கு போயிடறான், பகல் வந்து கப்பலே படுத்துக்கிறான். அது மரியாதையா? அரை கட்டி அடிச்சு வர பாரு புண்டவாய் அப்படின்னா எனக்கு அவ்வளவு போதை ஏறது. ஒரு கணவனை மதிக்காத பெண் குடும்பத்துக்கே யமனாக வரலாம். உன்னுடைய மனைவி தப்பா தவறாக பேசுகிறா. இன்னைக்கு என்ன நாள் மனசுல வச்சுக்க. இன்னிலிருந்து பொண்டாட்டிய கூட்டாது யாரும் பேசுகிறோம். அதுக்குதான் காத்துட்டு இருக்கிற ஊரா பொண்டாட்டி எப்ப கடிப்பா வேலை பண்ணிட்டு போல நினைக்கிறேன். சில புத்திமதிகள் சொல்லி அனுப்புறா, தப்பா நினைக்காத. நீ ஒன்றும் புத்திமதி சொல்ல வேண்டியதில்ல. எங்க சித்தப்பா சொல்லி போற அவர் பண்ணிவிடுவாரு. சரி, இந்திராணியை திருமணம் செய்து இந்த தெய்வலோகத்துல அரசாட்சி செய்திருக்கிறேன். நான் எப்படி அரசாட்சி செய்திருக்கிறேன்? எப்படி? 32 படி சமாதானம், பட்டத்து வெள்ளானை, பாரிசாத மலர், 7 நாட்டிய மாதர்கள், நம்பை, ஊர்வசி, விராதமை, மேனகை, ரதி, ரதித்தேவி, இப்படி சொல்லக்கூடிய 8 நாட்டிய மாதர்கள் அனைவருக்கும் நானே அரசன். சரி, எனக்கு ஒரு துன்பம்னா நான் யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன். சிமாதளத்தில் அமருவேன், நாட்டிய பெண்களை அழைப்பேன், எனது இடத்துல நடினம் செய்வார்கள். ஒரு கஷ்டம் வந்தா ஒரு நடினம் ஆடுற 7 நடனம் ஆடுற பொண்ணுகள் வந்தா உங்களுக்கு கஷ்டம் தீர்த்து போயிடும். ஒரு மனுஷனுக்கு ஒரு கவலை இருந்தா எது போட்டா கவலை நீங்கும்? ஏதோ ஒரு டான்ஸ். உனக்கு ஒரு கஷ்டம் தான் ஒரு குவார்டர் குடிச்சுனா உன்னோட கவலை நீங்கும். ஆனா எனக்கு கஷ்டம்னா என் நாட்டியமார்களை கூப்பிட்டு நடினம் செய்தால் என்னோட கோபங்கள் தெரிஞ்சுவிடும். ஆனா இன்று நான் கவலைக்காக வரவில்லை. நீண்ட நாளா என் மனசுல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டோம், அங்கேயும் சொல்ல மாட்டோம். நாட்டிய மாதர்கள் என் தேவியா இந்திராணி இருக்கிறார், அவங்களை எல்லாம் வரவழைத்து இதுக்கு ஒரு விமோசனம் செய்ய வேண்டும். சரி, அதனால மன்னர் அழைத்தார் என்று என் தேவியா இந்திராணி அடி சீக்கிரம் அழைத்து வர வேண்டும். காலதாமதம் இருக்கக்கூடாது. வருகிற வேலையில எந்த இடத்துல கை நீட்டி காட்டினாலும் அங்கேயே வேலை செய்யணும். எந்த காட்டாலும் அதே இடத்துல விட்டுட்டு வந்துடுறேன். அது எந்த இடத்துல சொன்னாலும் அதே இடத்துல வேலை விட்டு பணிவிட வேலைகள். பணிவிட வேலை தான் நானும் சொல்றேன். அதனால சுருக்கு வரணும்.